ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல் கிளாஸ் லைக். இன்றைக்கி நம்ம கோஆப்ரேட்டிவ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வீடியோவில் டிபார்ட்மெண்டல் கொஷின்ஸ், அதுவும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்ட் 2 கொஷின் நம்பர் 21 to 40 பார்க்கலாம். அதாவது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்டல் கொஷின்ஸில் லாஸ்ட், அதாவது ஃபைனல் பார்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபைன். கொஷின் நம்பர் 21. ஆடிட் ஆஃப் மில்க் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஆர் கண்டக்டட் பை, அதாவது பால் கூட்டுறவு சங்கங்களின் தணிக்கை யாரால் மேற்கொள்ளப்படுகிறது? நம்ம கோஆப்ரேட்டிவ்ஸோட ஆடிட் வந்து டைரக்டர் தான் வந்து சொல்லுவாங்கன்னு சொன்னோம். இதில் ஸ்பெசிஃபைடாக வந்து கேட்டிருக்காங்க, யார் வந்து மில்க் கோஆப்ரேட்டிவ்ஸ்க்கான ஆடிட் எடுப்பாங்க. அப்போ அதே மாதிரி ஸ்பெசிஃபைடாக டைரக்டர் ஆஃப் ஆடிட் ஃபார் மில்க் கோஆப்ரேட்டிவ்ஸ் அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 22. ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் ஃபார் தி லேண்ட் பர்ச்சேசஸ், நிலத்தினை வாங்கும் பொழுது செலுத்தும் பதிவு கட்டணமானது. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்து லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம், அப்போ அது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் தான். அது என்ன டைப் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்ஷன் ஏ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஆப்ஷன் பி ட்ரேடிங் எக்ஸ்பெண்டிச்சர், ஆப்ஷன் சி ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ஆப்ஷன் டி டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ வந்து நான் உங்களுக்கு டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னென்னு ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். மீதி எல்லாமே அண்டர்ஸ்டபிளாக தான் இருக்குது. ஸோ ஒரு லேண்ட் வாங்கும்போது நடக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் question number 23. Furniture purchased for 5,000 is not entered in a day book. This type of error is, அதாவது தளவாடங்கள் ரூபாய் 5,000க்கு கொள்முதல் செய்யப்பட்டது, நாள் ஏட்டில் எழுதப்படவில்லை, எந்த வகை பிழையானது? ஸோ முதல்ல டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் நிறைய இருக்குது. அது இதில் இன்னொரு கொஷனும் வரும். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் எரர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி ஒரு டே புக்கில் நம்ம வந்து என்ட்ரி பண்ணாமல் விட்டுட்டா, மறந்துட்டா, இந்த மாதிரி இருக்கிற எரர் எல்லாம் என்ன எரர்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா எரர் ஆஃப் ஒமிஷன், அதாவது விடுபட்ட பிழை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 24. அதாவது the word audit is derived from, தணிக்கை என்ற சொல் எதிலிருந்து தோன்றியது? ஸோ எந்த இதிலிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்ட்லேருந்து தான் வந்து ஆடிட் அப்படின்ற வேர்ட் வந்திருக்கும். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 25. எரர்ஸ் கிளாசிஃபைடு இன்டு ஹவு மெனி கேட்டகரிஸ், பிழைகள் எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? நான் சொன்னேன்ல முன்னாடி அந்த எரர் ஆஃப் ஒமிஷன் பார்க்கும்போது. ஸோ எரர்ஸ்ன்றது எத்தனை டைப் ஆஃப் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி கீழே சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 26. According to the balance sheet equations concept, the capital will be, அதாவது ஐந்தொகை பட்டியல் சமன்பாடு கோட்பாட்டின்படி பங்கு தொகையானது டேஷ். ஸோ அதாவது எப்படி கேட்குறாங்கன்னா, பேலன்ஸ் ஷீட் ஈக்குவேஷன்ஸ் படி நம்ம கேபிட்டலை எப்படி எழுதுவோம்னு கேட்குறாங்க. ஸோ கேபிட்டலை நம்ம அசட் மைனஸ் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம கேபிட்டலை இண்டிகேட் பண்ணுறது. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 27. இன்டர்னல் ஆடிட்டர் இஸ் அப்பாயிண்டட் பை, அதாவது உட்தணிக்கையாளரை நியமனம் செய்பவர். நம்ம வந்து இது ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்டர்னல் ஆடிட் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து யார் அதை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. மேனேஜ்மெண்ட்டு தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ மேனேஜ்மெண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 28. which one of the following is called as backbone of auditing, அதாவது கீழ்கண்டவற்றில் தணிக்கை பணியின் முதுகெலும்பாக கருதப்படுவது எது? ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ரொட்டீன் செக்கிங், ஆப்ஷன் பி வவுச்சிங், ஆப்ஷன் சி இன்டர்னல் செக், ஆப்ஷன் டி இன்டர்னல் கண்ட்ரோல். ஸோ இதில் எது வந்து ஆடிட்டிங்கோட பேக் போனுன்னு கேட்குறாங்க. ஸோ வவுச்சிங் அதுதான் வந்து ஆடிட்டிங்கோட பேக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. வவுச்சிங்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இதெல்லாமே இன்ஸ்பெக்ட் பண்ணுறது தான், அதுக்கு பேர் வந்து வவுச்சிங். ஸோ அதுதான் வந்து ஆடிட்டிங்கோட பேக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 29. ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் எசென்ஷியல் இன் கேஸ் ஆஃப், அதாவது பதிவு செய்தல் தேவையில்லாத இனமானது எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கம்பெனி, ஆப்ஷன் பி கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷன், ஆப்ஷன் சி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, ஆப்ஷன் டி பிஸ்னஸ் ஆஃப் ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி. ஸோ இதில் கம்பெனினாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை, அண்ட் கோஆப்ரேட்டிவ் ஆர்கனைசேஷனாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ ஆப்ஷன் டி பிஸ்னஸ் ஆஃப் ஜாயிண்ட் ஹிந்து ஃபேமிலி, அதாவது கூட்டு இந்து குடும்பத்தின் வியாபாரம், இதுக்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 30. ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் டு பி அப்ரூவ்டு பை, அதாவது லாப பிரிவினை அங்கீகரிக்கப்பட வேண்டியது. யார் வந்து ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் தான் வந்து அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட்
கொஷின் நம்பர் 31. நாமினல் அக்கௌண்ட்ஸ் ஹேவிங் கிரெடிட் பேலன்ஸ் ரெப்ரசன்ட்ஸ், அதாவது பே அளவு கணக்கில் வரவு இருப்பு நிலுவை குறிப்பது. ஸோ நாமினல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு அக்கௌண்டிங் இயரில் நீங்கள் க்ளோஸ் பண்ணுற ஜென்ரல் லெக்சரை தான் வந்து நாமினல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கிரெடிட் பேலன்ஸை எதில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இன்கம் இல்லைன்னா கெயின், அதை தான் வந்து சொல்லுவோம். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 32. கூட்ஸ் ரிட்டர்ன்டு பை த கஸ்டமர் ஃபார் ₹10,000 இஸ் ரெக்கார்டட் இன், அதாவது வாடிக்கையாளர் ஒருவரால் ₹10,000க்கு திருப்பி அனுப்பப்பட்ட பொருட்கள் பதிவு செய்யப்படும் பதிவேடு. அதாவது இப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து கூட்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க, அவங்க வந்து இந்த கூட்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு திரும்ப கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம எதில் வந்து நோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சேல்ஸ் ரிட்டன் புக்கில் தான் நோட் பண்ணுவோம். அது நமக்கு ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஆகிடுச்சு, இப்போ அது வந்து ரிட்டன் ஆகுது. ஸோ சேல்ஸ் ரிட்டன் புக்கில் நோட் பண்ணுவோம். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 33. Sundry debtors or sundry creditors in the trial balance will be taken to, அதாவது சோதனை சமநிலை பட்டியலில் உள்ள கடன் ஈத்தோர் கடன் பெற்றோர் கணக்கின் நிலுவை எடுத்து செல்லப்படும் இடம். அதாவது சன்ட்ரி டெப்டார் சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, தே ஆர் த பீப்புள், லைக் ஒரு பீப்புளோ ஒரு ஃபர்மோ ஹூ ஜஸ்ட் காட் கிரெடிட்டில் வந்து ஒரு சர்வீஸோ கூட்ஸோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து டெப்டார்ஸ், சன்ட்ரி டெப்டார்ஸ். ஒரு கிரெடிட்டில் சர்வீஸோ கூட்ஸோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ஓகேவா, ஸோ இந்த டிரான்சாக்ஷன் சன்ட்ரி டெப்டார்ஸாக இருக்கட்டும் இல்லை கிரெடிட்டார்ஸாக இருக்கட்டும், இதை வந்து நம்ம எதில் வந்து நோட் பண்ணுவோன்னு கேட்குறாங்க. இதை வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் தான் எழுதுவோம். ஓகேவா, இந்த பேலன்ஸ் ஷீட்டில் அதாவது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸாக இருந்தால் பேலன்ஸ் ஷீட்டில் எந்த சைடில் எழுதுவோம், சன்ட்ரி டெப்டார்ஸாக இருந்தால் பேலன்ஸ் ஷீட்டில் எந்த சைடில் எழுதுவோம் அப்படின்றது தான் மாறும். ஆனால் ரெண்டு பேருமே நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் தான் எழுதுவோம். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 34. டேமேஜ்டு கூட்ஸ் ரிட்டர்ன் டு தி சப்ளையர்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன், அதாவது பழுதடைந்த பொருட்கள் விற்பனையாளருக்கு திருப்பப்படும் பொழுது பதிவு செய்யப்படும் ஏடு. ஸோ ஆப்வியஸ்லி ஒரு கூட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, ஸோ நம்ம சப்ளையருக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கில் தான் கொடுப்போம். அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஆனால் டேமேஜாக இருக்குன்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுக்குறோம். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கு. ஓகேவா, fine. Next question number 35. Credit balance under sundry debtor account will be shown in, கடன் பெற்றோர் கணக்கில் வரவு இருப்பாக உள்ள நிலுவை குறிப்பிடப்படுவது. ஸோ சொன்னல இது வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் தான் எழுதுவோம். ஸோ இவர் யாருன்னா சன்ட்ரி டெப்டார்ஸ், அதாவது கடன் வாங்கியிருக்கிறவர். ஸோ பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் தான் கடன் வாங்கியிருக்கிறவரை நம்ம எழுதுவோம். பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் தான் வந்து நம்ம இந்த சன்ட்ரி கிரெடிட்டார்ஸை எழுதுவோம். ஓகேவா, இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 36. அக்யூட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் வில் பி ஷோன் இன், அதாவது ஏறிய வட்டி வரவேண்டியது காண்பிக்கப்படும் இடம். ஸோ எதில் வந்து நமக்கு வட்டி வரணுன்றதை காமிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில். ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 37. க்ளோசிங் ஸ்டாக் வில் பி, அதாவது இறுதி சரக்கு இருப்பானது. ஸோ க்ளோசிங் ஸ்டாக்ஸ் எங்கே வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டோட கிரெடிட்டிங் சைடில், அதாவது கிரெடிட்டட் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 38. கிராஸ் ப்ராஃபிட் இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் வில் பி டேக்கன் டு, அதாவது வியாபார கணக்கில் உள்ள மொத்த லாபம் எடுத்து செல்லப்பட வேண்டியது. ஸோ எங்கே வந்து நம்ம இதை எடுத்துப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட்டாக நம்ம வந்து எடுத்துப்போம். ஏன்னா நமக்கு இருக்கிறது கிராஸ் ப்ராஃபிட். ஸோ கிரெடிட் டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 39. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஆடிட்டிங், அதாவது கீழ்கண்டவற்றில் தணிக்கை நோக்கம் அல்லாதது எது? ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா அசர்டைன் தி ப்ராஃபிட், ஆப்ஷன் பி வந்து டிடக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராட்ஸ், ஆப்ஷன் சி கிவ் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன், ஆப்ஷன் டி கிவ் ரிப்போர்ட்ஸ் டு தி சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ஸோ இதில் வந்து அசர்டைன் த ப்ராஃபிட் அப்படின்னா லாபத்தை கணக்கு பண்ணுறது. அதே மாதிரி டிடக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃப்ராடுனா எந்த விதமான ஒரு ஃப்ராட் ஆக்டிவிட்டீஸும் இருக்கா இல்லையா, இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு அதை ப்ரிவென்ட் பண்ணி டிடெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து கிவிங் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஸோ என்ன வந்து நம்ம நிதி நிலையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. அண்ட் லாஸ்ட் ஃபைனல் பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்க்கு ரிப்போர்ட் கொடுக்குறது, அதாவது நமக்கு கடன் கொடுத்தவங்களுக்கு நம்ம வந்து ரிப்போர்ட்
ரிப்போர்ட் கொடுக்குறது. இதில் ஃபஸ்ட்டு 3 தான் நமக்கு தேவை. அதுதான் வந்து ஆடிட்டிங்கோட அப்ஜெக்டிவ். லாஸ்ட் ஒன் இருக்குல்ல, கிவ் ரிப்போர்ட் டு த சன்ட்ரி கிரெடிட்டர்ஸ், அது தேவை கிடையாது. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின், லாஸ்ட் கொஷின் நம்பர் 40. ஆடிட் விச் இஸ் கம்பல்சரி அண்டர் த லா இஸ் கால்ட் அஸ். அதாவது சட்டத்தின்படி கட்டாயமாகப்பட்ட தணிக்கை அழைக்கப்படும் விதம். ஸோ ஆல்ரெடி இது ப்ரீவியஸாகவே பார்த்துட்டோம். ஸ்டாச்சுட்டரி ஆடிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சட்டப்பூர்வமான தணிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இன்றைக்கி நம்ம 20 கொஷின்ஸ் முடிச்சிட்டோம். அண்ட் இதோட இந்த கோஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்டல் கொஷின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்டல் கொஷினோடு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.